அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ பொன்மாரின் சேனல். இப்போ வந்து நெறைய பொங்கல் லீவுலாம் இருக்கு. இந்த லீவுல பார்க்கக்கூடிய அளவுல ஒரு தரமான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இல்லைனா ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரியான படங்கள் சொல்லுங்கன்னு சொல்றவங்களுக்காக இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் சோனி லைவ் ஓடிடியில் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய அளவில் வந்திருக்க படம் தான் பனி. இந்த படம் மலையாள படம். இப்போ தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. மலையாள விஜய் சேதுபதினு அறியப்படுற நடிகர் ஜோர்ஜ் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிற முதல் தடவையாக அவரோட டெபியூட் இந்த படம். இந்த படம் ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்று நல்ல கலெக்ஷன் பெற்று நல்ல படம்னு பேர் வாங்கின படம். இப்போ ஓடிடிலையும் வந்திருக்கு. சோனியில் ஓடிடியில் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய அளவில் தரமான தமிழ் டப்பிங்கோடு இருக்கிறதால இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த படம் ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் படம். மலையாள படங்கள்லாம் இப்போ வர வர ஆக்ஷன் மோடுக்கு மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவில் சமீபத்தில் ரைஃபிள் கிளப்னு ஒரு படம் பட்டைய கலப்பிச்சு ஆக்ஷன் சீன்ஸில் இப்பயும் வர படங்களும் ஆக்ஷன் படங்கள் இன்வெஸ்டிகேஷன் படங்கள்லாம் வருது. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரியான படங்கள்லாம் மலையாளத்தில் வந்து நிறைய படங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே உள்ள ஒரு ஸ்டோரி உள்ள படம் தான் பனி. பனி அப்படின்னா ஜாப் அப்படின்னா வேலை அப்படின்னு தமிழில் அர்த்தம். ஒரு வில்லன்களுக்கு எப்படி ஒரு வேலை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஹீரோ அப்படிங்கிறது தான் படத்தோட ஒரு ஒன்லைன் மாதிரியான விஷயம்னு வச்சிங்களேன். அது வாங்க அதெல்லாம் டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் படத்தில் ரிவ்யூவில் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். முதல்ல இந்த படம் வந்து 18+ அதை சொல்லிடுறேன். ஏன்னா படத்தில் ஒரு வன்முறை காட்சிகள் சில ஒரு கிளாமரான சீன்ஸ்லாம் ஒரு சில சீன்ஸ்லாம் இங்கே படத்துக்கு தேவையான விஷயங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அது ஜஸ்டிஃபை பண்ணாலும் 18+ பார்க்குறது நல்லதுன்னு முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா யூஏ கொடுத்துருந்தாலும் இது 18+ படம் அதை வந்து மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய படம் தான் இது சோனியில் ஓடிடியில். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, திரிஷூரில் வந்து கேங் லீடராக இருக்கார் ஜார்ஜ். அவரு கூட ஃப்ரெண்ட்ஸாக ஒரு காலேஜ் படித்தவங்கள அவரை பாபி குரியன், அப்புறம் சுஜித் சங்கர், இது மாதிரி இன்னும் 2-3 பேர், சாந்தினி ஸ்ரீதரன் வந்து கசின். இவங்கெல்லாம் வந்து ஒரே ஃபேமிலியாக வந்து கட்ட பஞ்சாயத்து அது மாதிரி பண்ணி ரொம்ப வசதியானவங்கள வாழ்ந்துட்டு வராங்க திரிஷூர் ஏரியாவில். நல்ல செல்வாக்கு, போலீஸில் நல்ல இன்ஃப்ளூயன்ஸு, சமூகத்தில் நல்ல இன்ஃப்ளூயன்ஸு, பிக் ஷாட்டாக வராங்க. நல்ல பெரிய பெரிய ஆட்கள் பழக்கம்னு வச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸாகலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜார்ஜ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு. ஜார்ஜோட அம்மா தான் சீமா. அவங்களும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான லேடியாக காமிக்கப்படுறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஜார்ஜ் ஒய்ஃப் தான் அபிநயா. இவங்க வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் வந்து அபிநயா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது 2 வளர்ந்து வர ஒரு கேங் லீடர்ஸ் மாதிரியான வளர்ந்து வர சின்ன சின்ன ஒரு தப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு வர ஒரு அக்யூஸ்ட் மாதிரியான 2 பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த அபிநயாவை வந்து ஒரு சீண்டிடுறாங்க சூப்பர் மார்க்கெட்டில். இந்த விஷயம் வந்து ஜார்ஜ் தெரிஞ்சு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் 2 பேரையும் அடி வெளுத்துடுறாரு. அவங்க தான் சாகர் சூர்யா, ஜுனைஸ். அந்த 2 பேர் தான் அந்த வளர்ந்து வர கூலிப்படையில் இருக்க மாதிரியானவங்க. அதனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கோவத்தில் வந்து ஜார்ஜ் வீட்டில் இல்லாதப்போ வேலைக்காரி மட்டும் இருக்கும்போது அபிநயா வந்து 2 பேரும் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப வெகுண்டெழுறாரு ஜார்ஜ். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க நம்மளை வந்து ஒரு 2 பொடியனுங்க வந்து பண்ணிட்டாங்கன்னு சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சிடறாரு. இவங்க 2 பேர் தான் நம்ம வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பண்ணதுக்கு பழி வாங்குறதுக்காக வீட்டில் வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கி ஒய்ஃபையும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணி ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பார் ஒய்ஃப் அபிநயா மேலே. அதனால ஒரு கோவத்தில் வந்து அவங்கள பழி வாங்குறதுக்காக களத்தில் இறங்குற அவங்க டீமோட சேர்ந்து. ஸோ அப்போ வந்து அவங்க சைக்கோத்தனமான ஒரு முயற்சிகள் அந்த 2 பேரும் இறங்கி இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே போட்டு தள்ளுறது, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து பழி வாங்குறதுன்னு சொல்லி அவங்களும் களத்தில் இறங்க 2 பேருக்கும் டக் ஆஃப் வார் மாதிரியான போகுது. இறுதியில் என்ன ஆச்சு, அந்த பொடியனுங்களும் பழி வாங்கப்பட்டாங்களா, இல்லை பவர்ஃபுல்லான இவங்கள எதிர்த்து திரும்ப வந்து அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளினாங்களா அந்த 2 பேரும், அப்படிங்கிறது தான் பரபரப்பான ஒரு சஸ்பென்ஸான ஒரு விறுவிறுப்பான கிளைமேக்ஸோட முடிகிற மிச்ச கதை. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா அந்த 2 பேரை அந்த வில்லனாக வர அந்த கம்மி வயசானவங்க தான், ஒரு இளைஞர்கள் தான் அவங்க. அவங்க வந்து சாகர் சூர்யா, ஜுனைஸ் 2 பேரும் நல்ல நடிப்பு. அவங்க முகத்தில் பயமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்க கேரக்டரை பின்னி பல எடுத்துருக்காங்க. சைக்கோத்தனமான கேரக்டர். எப்படி வந்து வேட்டையாடு விளையாடு படத்தில் அந்த 2 பேரும் அமுதான்னு கேரக்டர், இன்னொரு கேரக்டர் 2 பேரும் இளமாறன் அமுதான்னு நினைக்கிறேன். அந்த 2 கேரக்டரும் வந்து எப்படி வந்து சைக்கோத்தனமாக வந்து பழிவாங்குவாங்க. அந்த மாதிரியான கேரக்டரில் இந்த 2 பேரும் பின்னி பல எடுக்கிறாங்க. நான் மகன் நல்ல படத்தில் ஒரு வில்லன் மாதிரியும் அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பில் அமைக்கப்பட்ட அந்த 2 பேரும் வில்லத்தனமான பாத்திரம் படத்துக்கு ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருக்கு. அவங்க 2 பேரும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பயமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு கேங்ஸ்டரை எதிர்த்து அவங்க நிற்கிற சீன்ஸ்லாம் நல்லாவே எழுதப்பட்டிருக்கு.
இந்த படத்துக்கு அந்த ஒரு வடிவமைப்பு கொண்டு வந்த இயக்குனர் ஜோர்ஜ் ஜார்ஜ், நடிகர் ஜோர்ஜ் ஜார்ஜ் தான் இயக்குனர். நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துல ஜோர்ஜ் ஜார்ஜும் நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தமிழ்ல விஜய் சேதுபதி அவர்கள் எப்படியோ மலையாளத்துல அவர் அப்படியே அந்த மாதிரியான கேரக்டர், வித்தியாசமான கேரக்டரு. ஒரு அசால்ட்டான நடை, உடை, பாவனைலாம் நம்மள எல்லாரையும் கவரக்கூடிய அளவுல மலையாளத்து மக்கள் செல்வன்னு சொல்லக்கூடிய அளவுல சிறந்த நடிகர் ஜோர்ஜ் ஜார்ஜ். இதுல வந்து அவருக்கு வந்து குறைஞ்ச ஒரு டயலாக்ஸ் தான். அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள், கார் சேசிங் அந்த மாரி விஷயங்கள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு சீன்ல ஒரு 10 நிமிஷம் கன்டினியூஸா 10, 20 நிமிஷம் கார்லயே வந்து அந்த வில்லன்கள தொரத்துற சீன் செகண்ட் ஹாஃப்லாம் பக்காவா பண்ணியிருப்பாரு. அது இல்லாம எல்லா சீன்ஸையும் பின்னி பெல் எடுத்திருக்காரு. ரொமான்ஸு, ஒய்ஃப் கூட இருக்க ரொமான்ஸு, அவங்க அவங்க பாதிக்கப்பட்ட உடனே ஒரு கோவம், வில்லன்கள எதிர்த்து இப்போ ஒரு களத்துல இறங்குறது, அவங்க அப்புறம் ஒரு சக ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா அன்பா இருக்கிறதுன்னு நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். ஒரு சின்ன கேரக்டர்ல தான் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க அபிநயா. அவங்க தான் படத்துக்கு மெயினான ஹீரோயின் மாரியான கேரக்டரு. நாடோடிகள் படத்துல வந்து அந்த அந்த அபிநயா தான் இந்த படத்துல நல்ல ஒரு நடிப்புக்கு ஸ்கோப் உள்ள கேரக்டர் நல்லா உணர்ந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அந்த பிரச்சனையான ஒரு சம்பவத்த சந்திச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து மீண்டு வர சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். படத்துல ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஜோர்ஜ் ஜார்ஜோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸா வர அந்த பாபி குரியன், அப்புறம் சுஜித் சங்கர், அது இல்லாம அவங்க கசினா வர 555 பட ஹீரோயின் சாந்தினி, அதுக்கப்புறம் சீமா அம்மா கேரக்டர் ஜோர்ஜ் ஜார்ஜ் அம்மா வர சீமா, அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஜோர்ஜ் ஜார்ஜ் தங்கச்சியா வரவங்க, இன்னொரு கசினா வரவங்கன்னு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாரி வில்லனா பண்ண அந்த 2 பேருமே சாகர் சூர்யாஸும், ஜுனைஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால கதாபாத்திர வடிவமைப்பு நல்லாவே பண்ணியிருக்கிறதுனால, அவங்களே பாதி படத்த வந்து நல்லாவே கொண்டு போயிடுறாங்க. படத்துக்கு மியூசிக் வந்து அ அ விஷ்ணு விஜயும், சாம் சிஎஸும் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணும் இவங்களோட டீம்ல ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. ஸோ பிஜிஎம்லாம் பின்னி பெயல் எடுத்திருக்காங்க. நல்லாவே இருக்கு. பாட்டு கூட ஓரளவு ஓகே தான். ஸோ அந்த வகையில இசையும் நல்லாயிருக்கு. படத்துக்கு எலிவேஷன தூண்டுது. அதுலயும் அந்த சண்டை மேளம்லாம் நல்லாவே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல திருச்சூர் போறதுக்கு வர அந்த சண்டை மேளம்லாம் கிளைமேக்ஸ் முன்னாடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஆக்ஷன் கொரியோகிராஃபி சிறப்பா இருக்கு. கிளைமேக்ஸ் சீன் கண்டிப்பா நம்மள ஸ்டன் ஆகுற அளவுக்கு ஆக்ஷன் நல்லாவே இருக்கும். பாருங்க, படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். இந்த கிளைமேக்ஸோட ட்விஸ்ட் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டா இருக்கும். சிறப்பாவே அத அத காட்சிப்படுத்தியிருப்பாங்க. கேமராமேனுக்கும், எடிட்டருக்கும் பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். படம் டெக்னிக்கலி சவுண்டா இருக்கு. அந்த திரிஷூரோட அழகெல்லாம் நல்லாவே கவர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு கேரளாவோட அழக வந்து நல்லா பண்ணியிருக்காரு. கேமராமேன் அவருக்கும் பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம படம் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்ல ஒரு விறுவிறுப்பாவே போகுது. சஸ்பென்ஸான விஷயங்கள்லாம் வச்சு எப்படி வந்து நான் மகாநாள்ல வேட்டையாடு விளையாடு மாரியான சைக்கோவான வில்லன்கள், அதனால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நல்லாவே கொண்டு போயிருக்காரு இயக்குனர் ஜோர்ஜ் ஜார்ஜ், நடிகர் ஜோர்ஜ் ஜார்ஜ். அவர் தான் இயக்குனர். நல்லாவே பண்ணியிருக்காரு. பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். படம் மைனஸ் இல்லையானா இருக்கு. சில விஷயங்கள் எனக்கு பிரச்சனையா பட்டுது. அது என்னன்னா, இந்த படம் வந்து 2 தரப்புமே கேங்ஸ்டரா தான் வந்து காண்பிக்கப்படுது. ஏன்னா, ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்து பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. அந்த வில்லனா வரவங்க 2 பேரும் வளர்ந்து வர கேங்ஸ்டரா, அந்த பணத்துக்காக பண்ணக்கூடிய கூலிப்படையா இருக்கவங்க. ஸோ, இதனால இந்த பக்கம் நீதி, நேர்மைன்னு நமக்கு வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஸோ, அது வந்து சின்ன குறையா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் வந்து நல்லவங்கள காமிச்சு, இன்னொருத்தவங்க கெட்டவங்கள காமிச்சு, அதாவது நான் மகாநல்ல மாரி ஃபார்மேட்டா போயிருந்தா கூட நமக்கு வந்து இப்ப இந்த ஒரு ஹீரோயிசம் மேல நமக்கு ஒரு அனுதாபம் வந்திருக்கும். அது இல்லாம எப்படியும் ஹீரோ தான் ஜெயிக்க போறாரு நமக்கு ஏற்கனவே ப்ரெடிக்டபிளா இருக்கும். அது இல்லாம படத்துல வந்து வன்முறை காட்சிகள கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இந்த கொஞ்சம் கிளாமரான சீன்ஸ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த வன்முறையான சீன்ஸையும் கொஞ்சம் வேற மாரி காமிச்சிருக்கலாம்னு தான் நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்துல ஒரு வன்முறை காட்சிகள், கிளாமர் சீன்ஸ்க்காக இது கண்டிப்பா 18+ தான், ஈஏ கிடையாது. ஸோ அத மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. இப்போ வந்து வீட்லருந்து பார்க்கக்கூடிய அளவுல சோனி லைவ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கும் தரமா இருக்கு. ஸோ பார்த்துட்டு உங்க கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் இது கண்டிப்பா வீட்ல பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். 18+ பார்க்கக்கூடிய ஒரு விறுவிறுப்பான, ஒரு நல்ல கிரிப்பிங்கான, ஒரு என்கேஜிங்கான கதை, ஸ்க்ரீன் ப்ளே உள்ள படம். ஸோ கண்டிப்பா ஒரு 18+ இருக்கவங்க கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் படம், ஆக்ஷன் ரிவெஞ்ச் ட்ராமா பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த இடத்துலயும் போர் அடிக்காது. ஓரளவு நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இயக்குனரும் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம் ஜோர்ஜ் ஜார்ஜ் அவர்கள். அடுத்த படம் இன்னும் நல்ல விறுவிறுப்பா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் மொத்த குழுவினருக்கும் பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா, உங்க கருத்துக்கள பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. வீட்லருந்தே பார்க்கக்கூடிய தரமான படம். வேற ஒரு விமர்சனால உங்களோட சந்திப்போம். இந்த ரிவ்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ல ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வேற ஒரு முன்னேற்றம் ரிவ்யூல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.